அன்புமிக்க நண்பர்களே, தோழர்களே, இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவிலே இளையோரிடமும் பொதுமக்களிடமும் முழங்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே. மணியரசன் அவருடைய கருத்து ஆயுதமாக இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி வரக்கூடிய புதிய நூல்தான் இனத்தேசியம் ஏந்துங்கள் என்ற நூல். அந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தோழர் சிவசங்கர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்கள் எழுதியுள்ள இனத்தேசியம் ஏந்துங்கள் என்கிற புத்தகத்தின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள திரு அருணபாரதி அவர்களையும், முன்னிலை வகிக்கும் திரு வெற்றி தமிழன் அவர்களையும், நூலை வெளியிடும் இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்களையும், நூலை பெற்றுக்கொள்வோர் ஐயா திரு பா. ஏகலவன் அவர்களையும், திரு க. சிவசங்கர் அவர்களையும், திரு கேப்ரியல் அவர்களையும், நன்றியுரை வழங்கியிருக்கும் திரு மு. வடிவேலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நூலுடைய வெளியீட்டு விழா நடக்கிறது. உதவுப்படியை ஊடகவியலாளர் அண்ணன் ஏகலைவன் அவர்கள், ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள், ஊடகவியலாளர் சிவசங்கர், நூல் குறித்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கே பேசலாம்னு இருக்கிறோம். முதலில் ஊடகவியலாளர் சிவசங்கரன் அவர்கள். பே. மணியரசன் ஐயா மிக நீண்ட வருடமாக அவருடைய தமிழ் தேசியம் சார்ந்த ஆய்வும் அனுபவமும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும்பொழுது இன்னும் தீவிரமாகிட்டே போயிட்டுருக்கு. ஐயாவுடைய சிந்தனை அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் புதிதாக மேலெழும்பி வளர்ந்துகிட்டு இருக்கு. அது ஏற்கனவே இருந்தது தான், அதை மீண்டும் மேல் எடுத்து வர வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை பே. மணியரசன் ஐயா தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக மிக முனைப்புடன் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் விதமாக இப்போது அவர் எழுதியிருக்கிற பன்மை வெளியீட்டின் சார்பில் இனத்தேசியம் ஏந்துங்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நூல் வெளியாகிறது. இந்த நூலை படிப்பதன் மூலமாகவும் அதே போன்று இதே சூழலில் பாலமுரளிவர்மன் அவர்கள் எழுதின தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற நூலையும் நாம் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இது போன்ற நூல்கள் இந்த நேரத்திலே வருவது அப்படிங்கிறது தற்காலத்திலே தமிழ் தேசியம் குறித்த மிகப்பெரிய ஒரு புரிதலை பரவலாக தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. அடுத்ததாக நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற நம்முடைய தமிழ் தேசிய பெரியார், தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடி, மூத்த தமிழ் தேசிய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய இந்த நூலினை வெளியிட்டதில் பெரும் மகிழ்ச்சி
கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்கிற நூலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாலை இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழர் நிலப்பரப்பில் தமிழ் தேசியம் குறித்த விவாதங்களும் தமிழ் தேசியம் குறித்த சிந்தனையும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு கருத்தியல் ரீதியாக இரண்டாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திராவிடமா தமிழ் தேசியமா என்று தமிழர் நிலப்பரப்பு இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இளையோரை அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக அவர்களை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியத்தையும் உணர்ந்து அதற்கான பொறுப்புணர்வோடு ஐயா மணியரசன் அவர்கள் இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற இந்த நூலை படைத்திருக்கிறார். இதுல பல்வேறு கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், ஆகச்சிறந்த கட்டுரைகள், பல்வேறு நமது மனதில் எண்ணத்திலே உருவாகிற கேள்விகளும் அதற்கான பதில்களுமாக இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக பெரும் முதலாளி நிறுவனங்கள் போல, தனி சொத்துடைமை போல, அடுத்தடுத்து தங்கள் குடும்பத்துக்கான ஒரு தொழில் போல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ் இளைஞர்கள் தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழர் இனம் என்கிற உணர்வோடு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக, ஆழமாக ஐயா மணியரசன் அவர்கள் இளைய தலைமுறை பிள்ளையினரை பார்த்து சொல்லி பேசியிருக்கிறார். அவர் இந்த நூலிலே சொல்லுகிற போது மூத்தோனாக, இந்த தமிழ் தேசிய களத்திலே நீண்ட நாட்களாக பயணிப்பவனாக உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன் இளைஞர்களே என்று அழைப்பு விடுத்து இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு கும்பல் சமரசப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எத்தனையோ முறை நம்முடைய தோழர் மணியரசன் ஐயா போன்றவர்கள் திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு, திராவிடம் என்பது அது தமிழ் சொல்லே இல்லை என்பதையெல்லாம் பல்வேறு தரவுகளோடு நிறுவி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் திரும்ப திரும்ப இப்ப நம்ம ஐயா சாவித்திரி கண்ணன் அவர்கள் அவருடைய அறம் இணையதளத்தில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதற்கு மறுப்பு தெரிவித்து ஐயா மிக தரவுகளோட அதுல இந்த நூல்ல எழுதியிருக்கிறார். திராவிடம் என்பது நம்முடைய தமிழ் சொல்லே இல்லை. தமிழர்களுடைய இலக்கியங்கள் எந்த இலக்கியத்திலும் திராவிடம் என்கின்ற சொல் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இல்லவே இல்லை என்பதை பல முறை நாம் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட இல்ல, இது திராமிழ சங்கம் என்று அந்த காலத்தில் இருந்தது. சில பேருக்கு தமிழ் என்பதை உச்சரிக்க தெரியாமல் திராமிழ என்று சொல்லி அது அப்படியே திராவிடமாக வந்தது. ஏன் வந்துட்டு போகுத? இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தேசிய இனமாக அவரவர் பேசுகின்ற மொழியை கொண்டு பிரிந்து தேசிய இனமாக இருக்கிறார்கள். இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா மராத்தி பேசுறவன் மராத்தியா இருக்கான், அசாம் பேசுறவன் அசாமியா இருக்கான், கன்னடம் பேசுறவன் கன்னடனா இருக்கான், தெலுங்கு பேசுறவன் தெலுங்கனா இருக்கான். அப்ப தமிழ் பேசுற நாங்கள் தமிழர்களால் தானே இருக்கணும். ஏன் திராவிடன் எங்களை சொல்றீங்க? எதுக்கு எங்களை சமரசப்படுத்த முயற்சி பண்றீங்க? அது எதுக்கு? எங்களுக்கு அந்த அடையாளத்தால் நாங்கள் பெற்றது என்ன, இழந்ததுதான் அதிகம். இன்றைக்கு இந்த நூல்ல பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. 2 தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசு.
தமிழர் நிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். ஏனென்று கேட்க முடியாத ஒரு மனநிலையில இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய கருத்தியல் சிந்தனையை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்துவம் எல்லாம் செத்து போச்சு. இவர்கள் வைத்த தத்துவங்கள் எல்லாம் இறந்து போய் தலைவர்களையே தத்துவமாக்கி கொண்டு நிற்கிறார்கள். என்ன மாதிரியான செயல்பாடுன்னு பாருங்க. இவர்களுடைய கொள்கைகள், அறநெறிகள், இவர்கள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் செத்து போனதுனால, உயிர் பற்று போனதுனால தலைவர்களையே தத்துவங்களாக தூக்கி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு இழிவான நிலையில் தான் இன்றைக்கு திராவிடம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற இந்த நூல், அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து பேசுகிற நூல்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த நூல்கள் எல்லாம் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான். இந்த நிலம் தமிழர்களுக்கான நிலம். இங்கு பேசுகிற மொழி தமிழ் மொழி. இங்கு வாழுகிற மக்கள் தமிழ் மக்கள். அவர்களுக்கான அரசியலை, அவர்களுக்கான செயல்பாடுகளை இங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம், நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் பல ஆண்டு காலமாக நாம் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் என்கிற உணர்வினை பெற வேண்டும் என்பதை இந்த நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது முன்னத்தி ஏறாக ஐயா மணியரசன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நூல்கள், பல நூல்கள் நமக்கு அறிவூட்டுக் கொண்டு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நூல் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நூல்களிலேயே தலையாய நூலாகவும், எல்லாத்தையும் சமகால அரசியலில் இருக்கக்கூடிய மிக எளிமையாக நம்மளை ஏமாற்றுகிற எல்லா செயல்களுக்கும் பதில் சொல்லி ஐயா இந்த நூலை தொகுத்திருக்கிறார். ஒன்றும் இல்லை, இப்ப இலங்கையில வடக்கு கிழக்கு மாகாணத்துல ஒட்டுமொத்தமாக சிங்கள கட்சிகள் இன்றைக்கு ஜெயித்து வெற்றி அடைந்திருக்கிறது. வரலாற்றில் எப்போதுமே நடக்காத ஒரு நிகழ்ச்சி. தமிழர் நிலப்பரப்பில் சிங்களவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஏன்? இந்த கேள்விக்கு கூட இந்த நூலில் பதில் இருக்கிறது. அதனால இந்த நூல் காலத்தின் தேவை. தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுக்கு, நம்முடைய தமிழ் பிள்ளை இளையோருக்கு இந்த நூல் ஆகச்சிறந்த நூல். இந்த நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும். நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ் தேசியர்கள், தமிழ் தேசியம் என்கிற கருத்தை ஏந்தி நிற்பவர்கள் என்கிற எண்ணத்தை கொண்டு அந்த தத்துவத்தை கையிலேந்தி நிற்க வேண்டும் என்பதற்கான இந்த நூலை நீங்கள் எல்லோரும் வாங்கி வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பினை நல்கிய பன்மை வெளிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றியுரை கூற வருகிறார் தமிழ் தேசிய பேரியக்க தென் சென்னை கிளை செயலாளர் வடிவேலன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழா நடத்தி வந்திருக்கும் தோழர் அனைவருக்கும், தலைமையேற்றிருக்கும் தோழர் அருணபாரதி அவர்களுக்கும், இந்த நூலை பெற்றுக்கொண்ட தோழர் கலைஞர் அண்ணன் அவர்களுக்கும், ஏகலைவன் உடைகாவலர் அவர்களுக்கும் மற்றும் சிவசங்கரன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நூல் வெளியீட்டு விழா நடத்தும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.